பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழக இடைக்கால பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க. அதில் அருங்காட்சியகங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 285 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. முக்கியமான இடங்கள்ல அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, தஞ்சாவூர்ல சோழர் அருங்காட்சியகம் அமைக்கிறாங்க. சரிங்களா? தஞ்சாவூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா அங்க சோழர் அருங்காட்சியகம். அடுத்து ஈரோடு மாவட்டத்தில் நொய்யல் அருங்காட்சியகம், ஈரோடு மாவட்டம் நொய்யல் அருங்காட்சியகம். அடுத்து ராமநாதபுரம் மாவட்டம் நாவாய் அருங்காட்சியகம். ஏன்னா ராமநாதபுரம் மாவட்டம்ன்றது கடலோர மாவட்டம். அப்போ அங்க கப்பல் சார்ந்த அருங்காட்சியகம் வைக்க போறாங்க, நாவாய் அருங்காட்சியகம். அடுத்து இதான் ரொம்ப முக்கியம், சென்னை எழும்பூர்ல அரசு அருங்காட்சியகம் இருக்கு பாத்தீங்களா, அங்க வெண்கல அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க ஒன்று. இன்னொன்று சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியக கூடங்கள் அமைக்க போறாங்க. அப்போ சென்னையில எழும்பூர்ல மட்டும் 2 அருங்காட்சியகம் வரப்போகுது. ஒன்று வெண்கல அருங்காட்சியகம், இன்னொன்று சிந்துவெளி நாகரிக அருங்காட்சியகம். கடைசியா திருவண்ணாமலையில தமிழர் பண்பாட்டு அருங்காட்சியகம் அமைக்க போறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ரொம்ப முக்கியம், கண்டிப்பா பார்த்துக்கோங்கப்பா. நன்றி.